சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்வதில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டுவரவுள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் கழகம் மூலம் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. கட்டணம் வசூலிக்கும் பணியாளர்கள் மீது புகார் எழுந்த நிலையில் கட்டணம் வசூல் செய்யும் ஊழியர்கள் இனி முறையான அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும், நிறுவனத்தின் சின்னம் பதித்த அங்கி அணிந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் டிஜிட்டல் வழியாக மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் ராமன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் போடப்படும் நிலையில் அந்த குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி ராமையன்பட்டி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் இறைச்சி கழிவுகளிலிருந்து கால்நடைகளுக்கான தீவனம் தயாரிக்கப்படும் உணவு கூடத்தை உடனடியாக மூட வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை தேர்வு செய்ய முன்னாள் நீதிபதி வாசுகி தலைமையில் 5 பேர் அடங்கிய குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் இருந்ததன் காரணமாக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவிற்கு ஆளுநரின் பிரதிநிதியே தலைவராக இருந்த நிலையில் தற்போது ஆளுநர் பிரதிநிதி இல்லாமல் துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.